ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, தி வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபில்ம் மேக்கர், டைரக்டர் ஆர் ஆக்டர். அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பண்ணாத விஷயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஆஸ்கர் வின்னர் டூ. ஓகே ஃபார் ஆல் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டின்னு பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவரை வந்து அவர் அப்படிதான் அட்ரஸ் பண்ணிப்பாரு. அண்ட் he says that அவர் வந்து அவரை கிளைம் பண்ணிப்பாரு. அதாவது இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து அவரோட பசங்க. அண்ட் அவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நிறைய சாதிச்சுட்டாங்க. அண்ட் இப்பதான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம ஓரளவுக்கு இப்போ வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், தி ஒன் அண்ட் ஒன்லி டிரெக்டர் மிஸ்டர் பிரவீன் காந்தி. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா நடந்த அந்த ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பேசிட்டாரு. ஸோ அதனால அதை பத்தி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஹியர் யூ கோ. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்கள யாராவது வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது தப்பா பேசிட்டாவோ இல்லை ஏதாவது விஷயம் அவங்கள வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஹிமிலியேட் பண்ற மாதிரி விஷயம் பேசினா நமக்கு வந்து கண்டிப்பா பயங்கர கோவம். அந்த ஒரு கோவம் தான் எனக்கு. பிகாஸ் அவர் வந்து டிரெக்டர் பா ரஞ்சித்தை பத்தியும் அண்ட் டிரெக்டர் வெற்றிமாறன் பத்தியும் பயங்கரமா, அதாவது எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, ஒரு டிரெக்டர் பா ரஞ்சித், ஒரு டிரெக்டர் வெற்றிமாறன், this is how you address the famous directors. இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற சக டிரெக்டர்ஸ் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, உங்க நல்லா தெரியும்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இது மாதிரி நீங்க பேசலாமா? அவர் அட்ரஸ் பண்ண விஷயம் விச் ரியலி எனக்கு வந்து அது ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி ஐ காட் சோ அஃபண்டட். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே கிடையாது. அப்படிதான் அவர் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. இவங்கெல்லாம் வந்து இப்போ புது டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்துதான் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க படமா எடுத்து காமிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் நிறைய வந்து பயங்கரமா he was accusing. ஓகே, ஸோ அதை பற்றி நான் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஐ ரெக்கார்டட் திஸ் வீடியோ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ சார், நீங்களே சொல்லுங்க. யூ ஹவ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் இயர்ஸ், ரைட்? ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எங்கேயுமே வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? சொல்லுங்க. நீங்க தான் வந்து யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் த, பிகாஸ் நீங்க தான் அதை அக்யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஐ கேன் டாக் அபவுட். என்னென்ன படங்க வந்து ஒரு காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்வாலிட்டி படம்லாம் எவ்வளோ வந்து படம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. ஐ வில் நேம் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. அது வந்து ஒரு கிளிப்பிங்ஸா தான் நான் பார்த்தேன், அந்த ஒரு சீன் மட்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அவங்க வந்து 2 பேருமே வந்து அவர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு லேடி வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ஸோ அவர் வந்து பயங்கரமா இந்த லேடியை வந்து ஒரு மரியாதை இல்லாம அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பார், வாடி போடி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பார். அண்ட் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நீ வந்து யூ கம் டு அவர் ஹவுஸ், ஏதோ கேட்குவாங்க அந்த லேடி. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், நீ வீட்டுக்கு வந்து மாமி கிட்ட வந்து வாங்கிக்கோ சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாரு. அண்ட் ஷீல் சே ஓகே. அண்ட் அந்த லேடி வந்து ஈவினிங் போவாங்க அவரை பாக்குறதுக்கு. அண்ட் தட் அவர் வந்து என்ன பண்ணுவார், பிளான் பண்ணி அவங்க ஒய்ஃபை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாரு. ஓகே, ஆனா வந்து இந்த பொண்ணு போகும்போது அவரு லிட்டரலா ஹில் ட்ரை டு மிஸ்யூஸ், அபியூஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. பட் இருந்தாலும் இந்த லேடி வந்து கேட்பாங்க, ஸோ சார் ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹில் பி அ ப்ரீஸ்ட் ஆக்சுவலா டெம்பிள்ல, நீங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரி தப்பா நடந்துக்கலாமான்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், அதை நியாயப்படுத்துவார், அவர் பண்ற விஷயத்த அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ஒய்ஃப் வந்துருவாங்க. வந்து அது பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து வந்து சீன். அவங்க ரொம்ப வந்து கத்தி விட்டுடுவாங்க. ஸோ அந்த பொண்ணு போக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து ஆப்வியஸா தெரியுது இது ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனான படம் அப்படின்னு. ஓகே, அடுத்த படம் வந்து லக்ஷ்மி அவர்கள் நடிச்ச படம் ஒரே ஒரு கிராமத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எஜுகேஷன்ல ஒரு காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து பியூட்டிஃபுல்லா அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி வந்து அதுல கலெக்டரா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஷீ இஸ் அ பெஸ்ட் பெர்ஃபார்ம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அந்த ரோல ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணி, அது ஆக்சுவலி இது வந்து ஃபீமேல் ஓரியன்டட் மூவி. நிறைய எல்லாமே ஃபீமேல்ஸா தான் அந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஐ லவ் தட் மூவி. அந்த டைம் இருந்ததுன்னா கிடைச்சதுன்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு சார். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் தட் எந்த படமே வந்து காஸ்ட் பேஸ் பண்ணி எதுவுமே பேசலைங்கிறதெல்லாம் கிடையாது.
ஆஃப் மூவிஸ். இன்னொரு படம் வந்து கவுண்டமணி அவர்கள் நடிச்ச படம் ஒன்னா இருக்க கத்துக்கணும், ரைட்? அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டிய ஒரு டிஸ்கிரைப் பண்ற மூவி வந்து எனக்கு தெரிஞ்சு, அதுவும் அவரோட பாடி லாங்குவேஜ் ஸ்லாங்ல வந்து சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அது இன்னும் நான் பார்க்கல. ஸோ ஒரு கமர்ஷியலைஸ்ட் மூவி, பட் பயங்கரமான ஒரு சமத்துவம் அதை பத்தி பேசுறது வந்து வேற லெவல்ல வந்து பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு சீன் இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க பையனை ஸ்கூல்ல சேர்த்துறது கூட்டிட்டு போவாங்க. அப்ப எஸ் சந்திரன் அவரு வருவார், வந்துட்டு கேட்பாரு இந்த மாதிரி எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த பையனை வந்து ஸ்கூல்ல சேர்த்த போறேன் அப்படிங்கும்போது, அப்ப அவர் சொல்லுவார், நீ இந்த பையனெல்லாம் நீ ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டுன்னா வெட்டியா வேலை யார் பாக்குறது அப்படிங்கும்போது, கொஞ்ச நாளைக்கு நீங்களும் உங்க பையனும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன் வந்து திங்க் அபவுட் தட் சீன், டயலாக்ஸ் வேற லெவல். அது வந்து அவரு அதுவும் கவுண்டமணி பேசுறது தான் வந்து இருக்கிறதுலயே ஹைலைட். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் இவர் வந்து அவங்க பையன் வந்து பயங்கரமா வந்து பறைய அடிச்சுட்டு இருப்பாரு, அவங்க மத்த குழந்தைங்க எல்லாம் கூட சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க. சோ அந்த குழந்தைங்களுக்குள்ள எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. தே ஆல் லைக் அந்த ஒரு ஏஜ்ல வந்து தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஹேங் அவுட் வெரி வெல். ஸோ இருக்கிறதுல பிரச்சனை என்னன்னா, பெரியவங்க தான் நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களுக்குள்ள புகுத்தி, அண்ட் வி ஆர் மேக்கிங் திஸ் சொசைட்டி ஒரு இன்இக்வாலிட்டியான சொசைட்டியா மாத்துறோம். அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு கூட அந்த ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வர சொசைட்டியா தான் நம்ம சொசைட்டி இருக்கு. ஸோ நான் உங்களோட இன்னொரு இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன். அண்ட் அதுல வந்து நீங்க வந்து பழையொரும் பெருமாள் அதை வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது வந்து அந்த படம் எங்க நடந்தது, ரியலா நடந்துச்சா இல்லையான்னு பயங்கர ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரியலா நடந்த படம் தான். ஒரு சவுத் இந்தியால வந்து சவுத் சைட்ல நடந்த படம் தான். அண்ட் அந்த ஒரு அப்பா கேரக்டர் வந்து ஹியூமிலியேட் பண்ணதும் நிஜம். அதே போல அவங்களோட பையனை வந்து அடிப்பாங்க ஒரு சீன்ல, ரைட்? அவங்க வீட்டுக்கு போறப்போ உள்ள ஒரு ரூம்ல வச்சு பயங்கரமா அடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையான சீன், நடந்த சீன் தான் எடுத்திருந்தாங்க அந்த படத்துல. அண்ட் அதுல வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி ரொம்ப பாவமா இருக்கிற அவங்க அப்பாவை பார்த்தா அது எப்படி அடிப்பாங்கன்னு. சார், நீங்க வந்து யாரையாவது நீங்க வந்து நம்ம சொசைட்டி ஜென்ரலாவே ஒரு ஹியூமனோட நேச்சர் என்னவா இருக்கும்? ஒரு நம்மளை விட ஒரு தாழ்ந்தவங்களை தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுவோம், அடிப்போம், இன் ஆல் த வேஸ் துன்புறுத்துறது எல்லா வகையிலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். யாரையாவது ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பர்சனை போய் நீங்க வந்து கை வச்சிட முடியுமா? இல்ல அடிச்சிருவீங்களா? நம்மளை விட கீழே இருக்கிறவங்க தான் நம்ம எல்லா விதமான டார்ச்சர், எல்லா விதமான டிஸ்கிரிமினன்சிஸ் பண்ண முடியும், எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும், ரைட்? இந்த மாதிரி விஷயம் நான் நிறைய பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிற படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அவங்க வந்து பர்சனலா ஏதாவது வந்து they would have gone through. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க படம் எடுப்பாங்க. அண்ட் தே வாண்ட் டு ட்ரை டு சே சம்திங். ஆனா அவங்கள வந்து இந்த மாதிரி படம் எடுத்தா அது உங்களுக்கு பயங்கர இஷ்யூஸ் ஆகுது. யூஆர் குவெஸ்சனிங் அ லாட், அவங்களை ஜட்ஜ் பண்றீங்க. அதாவது வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னா, ஒரு படம் வந்து அப்படியே மேலோட்டமா இருக்கணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி டச் பண்ணிட்டு போகணும். ஒரு விஷயத்தை இன்டென்ஸா பேசாம லைட்டா பேசும்போது யூ ஆர் சோ ஹாப்பி, ஒரு என்ஜாய் பண்றீங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து பயங்கரமா புகழாரம் பாடி பெருமை பேசி அவங்கள பயங்கர கெத்து காமிச்சாங்கன்னா யூ கைஸ் ஆர் சோ ஹாப்பி வாட்ச் பண்றதுக்கு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து காமிக்கும் போதோ இல்ல நடக்கிற ஃபேக்ட்ஸ் எடுத்து காமிக்கும் போதோ உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் அது? why don't you see that as a movie? இல்லனா ஓகே இது மாதிரி நல்லா எடுத்திருக்காங்கன்னு பாராட்டிட்டு போலாமே. இதுல வந்து பிரச்சனை பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கோ இல்ல பயங்கரமா இதுல வந்து ஆத்திரப்படுறதுக்கு இல்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க கத்தி கத்தி பேசினாலும் எந்த விஷயமும் வந்து உண்மையாயிடாது சார். ஓகே, ஸோ there are lot of movies இருக்கு. பட் நீங்க as you said அதெல்லாம் வந்து லைட்டா டச் பண்ணிட்டு போறாங்கன்னா கூட இருக்கு, அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கும் போது உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அது ஏன் அப்படிங்கறதா வந்து எனக்கு புரியல. யார் என்னென்ன படம் எடுக்கணுங்கிறது நீங்க தான் டிசைடும் பண்றீங்க. டிசைடிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல், ரைட்? அது வந்து சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். அதை வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ஷனா வச்சு they want to show what's happening in the society. சார், எதுவுமே வந்து நடக்காமல எதுவுமே காமிக்க முடியாது சார். சினிமாங்கிறது என்ன, நம்ம லைஃபோட வந்து டிராவல் ஆகுற விஷயம். யூ see everything in the movie. நம்ம வந்து நம்மளே சில டைம்ல பார்ப்போம், அந்த ஒரு ஃபேமிலியா நம்ம பார்ப்போம். ஒரு அண்ணன், தங்கச்சி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, வாட்எவர் எல்லா ரிலேஷன்ஷிப் நம்ம மூவிஸ்ல நம்ம பார்ப்போம். அப்படிதான் இருக்கும். மூவிஸ் வந்து ஆல்வேஸ் இட் டிராவல்ஸ் நம்மளோட லைஃபை தான் வந்து நான் வந்து ரிப்ளிகேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி.
அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆர்ட்டா பாருங்க, ஒரு படைப்பாளியா பாருங்க. அதை வந்து எவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. தட் இஸ் வாட் இட் இஸ், ரைட்? நீங்க ஒரு சீனியர் டைரக்டரா இருந்தா இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும். நீங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. கவுண்டருங்கிற படம் வந்து பயங்கர ஹிட், எல்லாரும் பார்த்து ரசிச்சோம். ஓகே ஃபைன், நல்லா எடுத்திருக்காங்க, சாங்ஸ் செம்மையா இருக்கு, சீன்ஸ் எல்லாம் பயங்கர சேலஞ்சிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த பம்பரும் சீன் எல்லாம் இதெல்லாம் நாங்க பார்த்து ரசிச்சோம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்களே, யாருமே யோசிக்காத விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்காங்களே, புதுமையா இருக்கே அப்படின்னு நாங்க பார்த்தோம், ரசிச்சோம், சப்போர்ட் பண்ணோம். அப்பெல்லாம் நாங்க யாருமே வந்து கொடி பிடிக்கலையே இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அக்செப்டன்ஸ் தான் பிரச்சனை உங்களுக்கெல்லாம். யூ திங்க் தட் எங்கேயுமே வந்து காஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு சார், நிறைய இருக்கு. நீங்களாம் வந்து அதான் சொல்றேன், எங்க உலகத்துக்கு வாங்க, எங்க உலகத்துல வந்து தலை விரிச்சு ஆடுது. தேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகே, நீங்க வந்து அதாவது வந்து வெளிநாட்டிலேயே வந்து நாங்கெல்லாம் வந்து ஜாதி சங்கம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நாங்கெல்லாம். ஓகே, ஸோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜாதி இல்லை, எதுவுமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க எவ்வளவு அதாவது ஒவ்வொரு வெளிநாட்டுல எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தோ வந்து வெளிநாடு வந்து படிச்சு பெரிய வேலையில இருந்து லைஃப் ஸ்டைல் மாதிரி சம்பாதிச்சு இருந்தாலும் there are a lot of caste discrimination going on. அது பெரிய இஷ்யூ ஆச்சு நியூயார்க்ல, சாரி யூஎஸ்ல, ரைட்? கலிபோர்னியா ஸ்டேட்ல வந்து there was latest issue, பயங்கரமா பிரச்சனையாச்சு அது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல. இங்கெல்லாம் நிறைய காஸ்ட் இருக்கு, நிறைய சங்கம் இருக்கு. ஸோ அதனால வந்து இட்ஸ் நாட் தட் யூ கேன் அப்படியே நீங்க வந்து சொல்ற மாதிரி அப்படியே நம்ம ஊரெல்லாம் வந்து பயங்கரம் அப்படியே what do you call சொர்க்கபூரி எல்லாம் கிடையாது. அந்த அதுல அனுபவிக்கிற மக்களுக்கு தான் தெரியும் அதோட பிரச்சனை என்னன்னு. ஓகே, நீங்க வந்து வெளியே வந்து பேசுனீங்களா சார்? அந்த தண்ணியில வந்து ஷிட்டு கலந்தாங்களா, அப்ப ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? அங்க நிறைய பொம்பளைங்களை ரேப் பண்றாங்க, கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த டெட் பாடியை ஒரு ஸ்ட்ரீட் வழியா எடுத்துட்டு போக விட மாட்டேன்றாங்க. There are lot of things going on. இதெல்லாம் வந்து மனுஷனோட பேசிக் ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் கூட அவங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமை இல்லாம இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்க என்னைக்காவது போயிட்டு வந்து ஒரு பாவர்ட்டி லைன்ல இருக்கிற மக்கள் வீட்டு சைடோ அந்த வீதியில ஏதாவது நடந்து போய் அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் நீங்க பாத்துருக்கீங்களா? என்னைக்காவது அவங்க கூட பேசியிருக்கீங்களா? முதல்ல தெரியுமா? நீங்க சொல்றீங்க எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம், யார் இருந்தாலும் கண்டுக்க மாட்டோம்னா அது வந்து ஃபேக்ட் கிடையாது. ஓகே, அந்த தியேட்டர்ல ஒரு ரீசெண்டா நடந்த விஷயம், ரைட்? ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு லேடி வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்து படம் பார்க்க வந்தாங்க. அவங்களே உள்ள விட மாட்டேன், கலாட்டா பண்ண உலகம் தானே நம்ம உலகம், சொசைட்டி. இதே சினிமா இண்டஸ்ட்ரி தானே, தியேட்டர்ல விட மாட்டேன் பயங்கர கலாட்டா நடந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? வேவையூ? ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை என்னன்னா அக்செப்டன்ஸ் பிரச்சனை, ஜட்ஜ் பண்றீங்க, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ற சில விஷயங்கள் நான் சொல்றேன், எனக்கு பர்சனல் நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன். எங்க ஊர் வந்து நான் வந்து கொங்கு நாடு, கோயம்புத்தூர் சைடு, அங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு காஸ்ட் இஷ்யூஸ், டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு. நான் இருந்த இடத்துலயே வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கோயில், ஓகேங்களா, அதுல வந்து யாருமே போக மாட்டாங்க, ஒருத்தருமே அவங்க மட்டும்தான் போவாங்க. இது என்ன ஒரு விதமான, அப்ப ஐ டோன்ட் நோ வேர் இஸ் அ காட் ஹியர். நார்மல் மக்கள் எல்லாம் வந்து மாரியம்மன் கோயில் அங்க போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் கோயில் அவங்களுக்கு மட்டும்தான். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சோசியலிசம் இது. ஸோ எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுதுன்னா தென் வேர் வில் ஐ கோ? எனக்கு இங்க போய் கும்பிடணும்னு தோணுது, என்ன விட மாட்டேங்க சொன்னீங்கன்னா இது என்ன விதமான ஒரு சொசைட்டி? இது வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்? இது வந்து என்ன நீங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நடந்த விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் தண்ணி எடுக்க போவோம். அப்போ வந்து எங்க ஊர்ல பயங்கர தண்ணி கஷ்டம். we have that அந்த பம்ப் இருக்குல்ல, அது அந்த அடி பம்ப், அதுலதான் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு எங்களுக்கு அதாவது ஒருத்தங்க ஒரு ஹை காஸ்ட் சொசைட்டி வராங்கன்னா அது லோயர் காஸ்ட் சொசைட்டி ஏதாவது கம்யூனிட்டி இருந்து அது தண்ணி அடிச்சுட்டு போனாங்கன்னா அடுத்து வரவங்க வந்து அந்த ஃபுல்லா தண்ணி பிடிச்சி அந்த என்டையர் அந்த ஒடிக்கால் அந்த பம்பையே ஃபுல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு திருப்பி தண்ணி அடிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நேரம். ஓகே, எங்க அப்பா நாங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருந்தோம். அப்போ ஒரு என்னை விட ஒரு 2 வயசு பெரிய பொண்ணு அது வருது. ஸோ எங்களோட காஸ்ட் நேம் பண்ணி ப்ரொஃபைல் பண்ணி பாரு வீடு கட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி எங்க அப்பா செங்கல் எடுத்து அடிக்க போனார். அந்த பொண்ணு ஓடிச்சு, தப்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஓடி போய் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுச்சு, இல்லைன்னா அன்னைக்கு செம்மையா வாங்கிட்டு இருக்கோம் சொல்றேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் சார். இதெல்லாம் வந்து
மாறுமா மாறாதாங்கிறது அடுத்த கொஸ்டின். பட் இட்ஸ் ஹேப்பனிங்கிறது தான். ஸோ அவங்க எதுக்கு இதை வந்து ட்ரை பண்றாங்கன்னா, மீடியா, அதாவது மீடியாவோ இல்லைன்னா சினிமாங்கிறது வந்து ஹியூஜ் ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன். நீங்க அதுல கொண்டு போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது ஈஸியா போய் சேரும். அவங்க எதுவுமே ரீஃபார்ம் பண்ண வரல, உங்களை வந்து என்ன சொல்றது மாத்துறதுக்கோ எதுக்கோ வரல. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் give them some kind of awareness. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு சொசைட்டில, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள போகாதீங்க. ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி அப்படிங்கறதான் விஷயமே. ஒரு மனுஷனை வந்து ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ண தெரியலன்னா நம்மளாம் என்ன மனுஷங்களா இருக்க முடியும் சொல்லுங்க? லெட் இட் பி எனிதிங். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ், நம்மளுக்கு என்னென்ன ஃபீலிங், எல்லாமே ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் நோ, இதை வந்து பயங்கரமா வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணலாம், எதிர்த்து பேசலாம். ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல் அப் டு யூ. ஓகே, பட் எனக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த படம்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ வர படங்கள், கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் நிறைய நல்ல படங்கள் எல்லாம் வருது. அன்பார்ச்சுனேட்லி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. பிகாஸ் இங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாலிடிக்ஸ், வி நோ எவ்ரி திங், ரைட்? அதனால வந்து நிறைய நல்ல படங்கள் வருது. நம்ம ஆல் என்கரேஜிங் தட், வெல்கம் பண்றோம், நிறைய பார்க்கிறோம், and we are enjoying it. அப்படிங்கும்போது இதுவும் ஒரு செட் ஆஃப் மூவிஸ் தான் இது. யூ ஹாவ் டு, if you want you can enjoy that movie. அப்படி இல்லைன்னா வந்து just leave it. அவங்க வந்து யாருக்கு எல்லாருக்குமே வந்து சொல்ற ரைட்ஸ் இருக்கு. அவங்களோட கண்ட்ரி ஜனநாயகம் தானே, எவ்ரிபடி ஹாஸ் a rights to talk, right? ஸோ அவங்க பாதிச்ச விஷயங்கள் வந்து எடுத்து பேசுறாங்க. ஸோ வெற்றிமாறனோ இல்லைன்னா வந்து பா ரஞ்சித்தோ இல்லை அடுத்தடுத்த வந்த டிரெக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரியலா நடக்கிற மூவிஸ் எடுக்கிறதும் சரி, இல்லைன்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கிற மூவிஸும் சரி, பியூட்டிஃபுல்லா எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க. நியூயார்க் சிட்டியில வந்து ரஞ்சித்தோட காலா படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துச்சு சார். நான் அங்கதான் பார்த்தேன். ஓகேங்களா? அவ்வளோ பேர் வந்து தேவர் லைக் அவ்வளோ வந்து என்கரேஜ் பண்றாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கொண்டாட வேண்டாமா இந்த மாதிரி ஒரு டிரெக்டர்ஸ் எல்லாம்? யாரா வேணா இருக்கட்டும், ஜஸ்ட் see them as like film makers. ஒரு படைப்பாளியா பாருங்க, யூ வில் அக்செப்ட் தேம். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் பண்றீங்க அவங்க, அதுதான் பிரச்சனை. ப்ரொஃபைல் பண்றதுனால தான் உங்களுக்கு அவங்க எது பண்ணாலும் பிரச்சனையாவே தெரியுது, தப்பாவே தெரியுது. இல்லைன்னா யூ ஆர் வெரி ஹாப்பி. நாடக காதல், ரைட்? அந்த மாதிரி ஒரு படம் வந்தது. ஸோ எல்லாரும் பயங்கர ஹாப்பி. அதாவது வந்து ஏதோ 10 ரூபாய் ஒரு கூலர்ஸ் வாங்கி போட்டுட்டு அண்ட் ஜீன் பேண்ட் போட்டுட்டு போய் வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்க. ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பசங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அவங்க ரொம்ப பாவம், தே ஆர் இன் தி கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் தே ஸ்டார்டட் எஜுகேஷன் லெவல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஒரு லெவலுக்கு போகணும்னு அதுல ஃபோக்கஸ்டா இருக்காங்க நிறைய பசங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே அப்படி எல்லாம் போறது கிடையாது. நீங்க வந்து இப்படி எல்லாம் அக்யூஸ் பண்ணாதீங்க. பொதுப்படையா நீங்க வந்து தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஓவர் இந்த பழக காதல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த ஜெனரேஷன்ல இல்ல. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் நிறைய ட்ரை பண்றாங்க பசங்களுக்கு. நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு கூலர்ஸ் வாங்கி கொடுத்தாலோ இல்ல ஒரு லூயி விட்டான் மாதிரி ஒரு ஷர்ட், நைக்கி பேண்ட், ஓகே, அண்ட் ஜார்டன் ஷூ அண்ட் ரேபன் கிளாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு அழகா போட்டுட்டு ஹேங் அவுட் பண்ண போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. தேர் ஹேவிங் ஃபன். யாரும் பொண்ணுக்கு பின்னாடி எல்லாம் இப்ப சுத்துறது கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம்லாம். ஓகேங்களா? ஸோ நவ் தே ஆர் வெரி கிளியர். அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப பாவம், தே ஆர் இன் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். படிக்கணும், வேலைக்கு போகணும், ஃபேமிலிஸை பார்க்கணும், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுவே பயங்கர சேலஞ்சா இருக்கு. இதுல இருந்து இதெல்லாம் வேற பண்ணணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பாரஞ்சித் மாதிரியோ இல்ல மாரி செல்வராஜ் மாதிரியோ இல்ல ஜெய்பி மெத்த டிரெக்டர் அவங்க, இல்லைன்னா வந்து வெற்றிமாறன், இவங்கள மாதிரி ஒரு டிரெக்டர்ஸ் வந்து படம் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனையா இருக்குது. பிகாஸ் அவங்க நடக்கிற ஃபேக்ட்ஸை வந்து அழகா கிளியரா காமிக்கிறாங்க. அதை எக்ஸாஜரேட் பண்ணாம, கமர்ஷியலைஸ் பண்ணாம அதை பியூட்டிஃபுல்லா காமிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ரைட்? குறை சொல்றது வந்து இட்ஸ் ஈஸி. ஒருத்தவங்க வந்து அக்யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அதை சக்சஸ் ஆக்குறதுங்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு வேலை நான் நினைக்கிறேன். ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்கிறது அவங்கதான். நீங்க வந்து வெற்றிமாறன் எடுக்கிற சீன்ஸ் மாதிரி ஒரு சீன் நீங்க எடுங்க சார், நீங்க அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. we'll all accept. மெட்ராஸ், எனக்கெல்லாம் வந்து மெட்ராஸ் கலாச்சாரம் வந்து இப்படி இருக்குமாங்க அந்த படம் பார்த்துதான் எனக்கே பயங்கரமா பிடிச்சிது. அந்த லாங்குவேஜ், அவங்க வாழ்ற வாழ்க்கை, கெத்து, எவ்வளவு விஷயம் இருக்கு அதுல.
ஸோ இத பார்க்கும்போது ஓகே இந்த மாரி ஒரு இடம் இருக்கு. அண்ட் இந்த மாரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. அண்ட் தே ஆர் ஹாப்பி. அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஹீரோ ஹீரோயின் நடக்கிற காதல், அந்த ஹீரோவோட வீட்ல நடக்கிற கான்வர்சேஷன், இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்து வீட்ல நடக்கிற மாதிரி இருக்கு சார். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க என்ன எப்பவுமே வந்து இந்த மாதிரி எடுத்துட்டா இருக்காங்க. காலா படம் வந்து எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ஐ வாஸ் லைக் 2 நாளா ஐ வாஸ் லைக் வாவ் அப்படி இருந்தது. ஏன்னா ரஜினிகாந்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரஜினிகாந்தோடது முள்ளும் மலரும். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ரசிச்சு வாவ் அப்படின்னு ஒரு பார்த்த படம்னா அது கண்டிப்பா அது காலா. ஓகே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்திருப்பாங்க. ஐயோ செம்ம ஸ்டைலா இருப்பாரு அவர். அந்த படமே மேக்கிங்கே செம்மையா இருக்கும். அதுல என்ன, அதுல வந்து ஒரு பர்டிகுலர் தொழில் பண்றவங்களோட பிரச்சனை, அவங்களோட இஷ்யூஸ பத்தின ஒரு படம் தானே. இதுல வந்து எங்க வந்தது உங்களுக்கு வந்து காஸ்ட் இதெல்லாம் ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் சார். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ல வரணும். நீங்க பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? அதுலலாம் அது இப்படிதான் இருக்கும். இந்த வே ஆஃப் மேக்கிங், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லா ஜேர்னர் ஆஃப் மூவியும் நம்ம பார்க்கணும். அண்ட் யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் மூவிஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து சினிமாங்கிறது அடுத்த ஒரு லெவலுக்கு போகும். இப்பயே நம்ம வந்து அதை சப்ரஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்க போய் படம்லாம் இருக்கு. கண்டிப்பா வெற்றிமாறன்லாம் வந்து இன்டர்நேஷனல் மூவி மேக்கர். அவரெல்லாம் வந்து கொத்திட்டு போயிடுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அவரெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறேன். டேலண்டட், எஜுகேட்டட். ஸோ அவங்களோட திங்கிங், அவங்களோட வே ஆஃப் மேக்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மேபி எங்க ஜென்ரேஷன்ஸ் கத்துக்கிட்டு போறாங்க அண்ட் தே வில் லேர்ன் ஹவு டு மேக் மூவிஸ். இதனால நம்மளுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல. ஸோ வை யூ வாண்ட் டு பி சோ மேட் அண்ட் அப்செட் அபவுட் தேம்? ஸோ நீங்க சொல்ற இந்த படம் நான் பார்க்க தான் போறேன், கவுண்டம்பாளையம். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி நான் வந்து கண்டிப்பா, எங்களுக்கு இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இதெல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் த ஃபேமஸ் டிரெக்டர்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் மூவி தான் இங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓடிடியில் வரும்போது தான் நான் பார்ப்பேன். பட் டிலேவாக என்னோட ரிவ்யூஸ் நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவேன் அந்த படத்தை பத்தி. அண்ட் நான் உங்களை கண்டிப்பா உங்களை பத்தி நான் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவேன் சார். ஓகே, ஸோ தயவு செய்து சொல்றேன், ஒரு சினிமாங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரிபடி அவர் ரைட்ஸ் டு டாக், எவ்ரிபடி அவர் ரைட்ஸ் டு அவங்களோட ஐடியா ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் ஜட்ஜ், ரொம்ப குறை சொல்லாதீங்க, அதுதான் பிரச்சனையே. ஸோ அதுல மாதிரி மக்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். இப்போ வெளிநாட்டுல எங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம்லாம் வந்து நாங்க பார்க்கும்போது வி ஃபீல் சோ ப்ரவுட். வா, வேற லெவல் இருக்கே அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பயங்கர ப்ரௌடா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் வந்து நாங்க வந்து இழக்க விரும்பல. வி வாண்ட் டு வாட்ச் மோர் அண்ட் மோர் டிரெக்டர்ஸ் மூவிஸ் லைக் தட். அண்ட் நிறைய டிரெக்டர்ஸ் வரணும். அண்ட் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி வேற லெவல் போகணும். அண்ட் இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த பாலிடிக்ஸ், அந்த பெரிய பெரிய ஹீரோ செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிற வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய என்கரேஜிங்கான விஷயங்கள் நடக்கணும். ஸோ அப்பதான் வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அது மூவிஸே வந்து வேற லெவலுக்கு போகும். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு திங்க் இன் தட் வே, ரைட்? ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேசுறது அப்படி பேசிட்டு போட்டு போயிட வேண்டியதுதான். பட் அது திருப்பி உட்காந்து யார் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது? இட்ஸ் நாட் த ஹெல்தி வே. ஸோ இது வந்து நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஸோ ப்ளீஸ், யாரும் வந்து வெளிச்சம் போட்டெல்லாம் எதுவும் காமிக்கல. நடக்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க பேசுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி தே ஆர் போர்ட்ரேட்டிங் இன் த மூவி. அது நல்ல விஷயம் தான், ஹெல்தியான விஷயம் தான். அட்லீஸ்ட் வில் நோ. அந்த ஜெய்பீம் படம்லாம் பார்த்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு, ரொம்ப ரொம்ப. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான மூவி அது. ஸோ அதை எவ்வளோ சூப்பரா எடுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதுல பார்க்கும்போது மக்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்றோங்கிறது தெரியுது. நம்மளுக்கு சக மனுஷங்களை வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரீட் பண்றோம், எப்படி நடத்துறோம், அவங்களை எந்த அளவுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த படம் காமிக்குது. ஸோ அதெல்லாம் காமிச்சா நம்மளுக்கு கோவம் வருது, ரைட்? ஸோ மாறணும். ஸோ எவ்ரிதிங் ஹாஸ் டு சேஞ்ச். நம்ம மைண்ட் செட் மாறணும் ஃபர்ஸ்ட். மாறினாவே வந்து எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். அந்த மாதிரி பாருங்க, நீங்க படமா பாருங்க. அண்ட் யூ அப்ரிஷியேட் தட் மூவிஸ். உங்களுக்கு வேண்ட கருத்தை எடுத்துக்கோங்க, வேண்டாத கருத்தை அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு அதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி. ஆஸ் ஐ செட், நாங்களாம் நிறைய படங்கள் அப்பா வந்த படம் எல்லாம் பார்த்து ரசிக்க தான் செஞ்சோம். யாரும் வந்து எதிர்த்து கேள்வி எல்லாம் கேட்கல, குறை சொல்லல, எதுவுமே பண்ணல. அன்பார்ச்சுனேட்லி அப்ப மீடியாஸ் நிறைய இல்லை. பட் ஸ்டில் பேசணும்னா எங்க வேணாலும் பேசலாம்.
ரைட்? பட் இப்போ இருக்கிறதுங்கிறனால வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே பேசிட முடியாது. ஸோ இந்த டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் நம்மளுக்கு வந்து அவங்க கிடைச்ச கிஃப்ட். ஸோ அதனால வந்து லெட்ஸ் அப்ரிஷியேட் தம், சப்போர்ட் பண்ணணும் அண்ட் வில் மேக் த இண்டஸ்ட்ரி வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வழிகள் அத்தனையும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து யாரையும் வந்து அப்செட் பண்றதுக்கோ இல்லை வந்து ஜட்ஜ் பண்றதுக்கோ நான் பண்ணல. இட்ஸ் எனக்கு வந்து I wanted to address some of the issues what was going on and எல்லார் லைஃப்லயும் வந்து நடக்கிற விஷயங்கள் தான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்க ஊர்ல நடந்த விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே போல வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்றதுதான் அவங்க வந்து சொல்றாங்க, ஷேர் பண்றாங்க, எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து கிடைச்ச மீடியம் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூடியூப் அப்படிங்கும்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். அந்த மாதிரி தான் எல்லாமே. என்னால ஒரு படம் எடுக்க முடியாது. ஐ ஆம் நாட் சச் டேலண்டட் அண்ட் ஆல்சோ நான் வந்து பயங்கர இன்டெலெக்சுவல் உங்களை மாதிரிலாம் கிடையாது சார். எனக்கு இந்த வர்ணாசிரம் அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா ஜாதின்னு என்னன்னு தெரியும், அது என்னென்ன வேலை பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் நான் பண்றேன். இந்த காஸ்ட் சிஸ்டம், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் மாறுமா மாறாதாங்க அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ பட் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் இட். மக்களுக்கான ரைட்ஸ் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வாழ்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இந்த உலகத்துல, ரைட்? அதுக்கான ரைட்ஸ் தான் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க பண்றத வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் பண்ற விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஆனா பண்றவங்களை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றது வந்து நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். நன்றி.